ஹாய் வெல்கம் டு ஆல். இன்னைக்கு ஒன்றுமே வீட்டில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் ஜாஸ்? இன்னைக்கு வந்து சிவப்பு காராமணி நன்மைகள் தான் பார்க்க போகிறோம் ரோஸ். சிவப்பு காராமணியா? ஆமாம், அதை இன்னொரு பேர் வந்து ராஜ்மான்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை வந்து கிட்னி பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சிவப்பு காராமணி எடுத்துக்கிட்டோம்னா அதில் விட்டமின் சி வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகரித்து கொடுக்குது. இது மூளை வளர்ச்சிக்கும் அவ்வளோ நல்லது. இதில் போலட்ன்ற ஒரு அமிலம் இருக்கிறதுனால நமக்கு இதய நோயை வந்து தடுத்து கொடுக்குது. இதில் வந்து சத்தும் நிறையா இருக்குது. சத்து நிறைய இருக்கு. என்ன சத்துக்கள் இருக்குன்னா பொட்டாசியம், மக்னீசியம், அப்புறம் கனிம சத்து, நார் சத்து, இரும்பு சத்து, சோடியம், விட்டமின் B6, புரதம், இவ்வளோ சத்துக்கள் இதில் இருக்குது ஒரு பீன்ஸில். ஸோ யாருமே இதை வந்துட்டு அவாய்ட் பண்ண வேணாம். இப்போ வந்து இது அதிகமாக எடுத்துக்கிறனால நம்ம குடற்புண்ணையும் ஆற்றி கொடுக்கும். சிவப்பு காராமணியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யலாம்னா கறி சுண்டல்னு சொல்லுவோம். கறி குழம்பு மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். கறி சுண்டல், சாம்பார் செய்யலாம், அப்புறம் கூட்டு செய்யலாம், வேக வச்சும் அதை சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்குது. யாருமே அதை அவாய்ட் பண்ணிட வேணாம், எல்லாருமே எடுத்துக்கோங்க. ஸோ எங்கள் 1 மினிட் வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.